வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப்பை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பேசிக் கொண்டிருக்கையில் சவ ஊர்வலம் கடந்து சென்ற நிலையில் அவர் அதனை நேர்மறையாக குறிப்பிட்டார். நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு சக ஊர்வலயத்தில் வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க. திமுக போலி மதசார்பன்மையை கடைபிடிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி அறிமுக கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கொலை, கொள்ளை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதாவை ஆதரித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், முதல்வர் மு.க.ஸ்டாலின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் 8000 ரூபாய் கூப்பன் தருவதாக கூறி மக்களை ஏமாற்றுவதாக சாடினார். அந்த கூப்பன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறது கிடையாது. திமுக கட்சிக்காரங்க தான் கூப்பன் கொடுப்பானுங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நேரடியா 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்க பேர்ல போட போறாரு. 8,000 பெருசா 10,000 பெருசா? திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜுக்கு ஆதரவு திரட்டிய தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, டாலர் சிட்டியை குப்பை சிட்டியாக மாற்றியதுதான் தற்பொழுது திமுக வேட்பாளராக உள்ள மேயர் தினேஷ்குமார் செய்த சாதனை என்று விமர்சித்தார். இன்னைக்கு இந்த டாலர் சிட்டியை குப்பை சிட்டியாக மாற்றி வைத்திருப்பது இதற்கு முன்பு நேற்று வரை மேயராக இருந்த தினேஷுடைய சாதனை. குப்பை கூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மீது பொய் வழக்கு போட்டுவிட்டு தற்பொழுது தேர்தல் ஆதாயத்திற்காக வழக்குகளை வாபஸ் பெறுவதாக நாடகமாடுவதாகவும் அண்ணாமலை சாடினார். கும்மிடிப்பூண்டி நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நகைக்கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க முயன்ற இந்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே பாதிரிவேட்டில் பிரேம்குமார் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடைக்குள் பர்தா அணிந்த 5 பேர் சென்றனர். நகை வாங்குவது போல் பேச்சை தொடங்கிய கும்பல் உடனடியாக தாங்கள் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கி எடுத்து நகைக்கடை உரிமையாளரை மிரட்டினர். சுதாரித்துக் கொண்ட பிரேம்குமாரின் மகன் ரமேஷ்குமார் கொள்ளையர்களை மடக்கி பிடிக்க முயன்று கூச்சல் எழுப்பினார். அக்கம் பக்கத்தினர் கூடுவதை அறிந்து கொள்ளை கும்பல் நகைக்கடையிலிருந்து காரில் தப்பிச் சென்றது. இது தொடர்பாக பாதிரிவேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது.